ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபி தான். சோள உப்புமா எப்படி செய்கிறதுன்னு ரெசிபிக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சோளம் ஒரு 8 to 10 hours நல்லா ஊறணும். நான் இங்கே 1 கப் சோளத்தை ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேன். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இந்த சோளம் நல்லா ஊறி இருக்குது. இதை நான் ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணி 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1 கப்பு சோளத்துக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு குக் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த சோளத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் குக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. சோளம் சிறுதானிய வகையை சேர்ந்தது. இது க்ளூட்டன் ஃப்ரீ கூட. நான் இங்கே ஒரு 5 விசில் விட்டு குக் பண்ணியிருக்கேன். சோளம் நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா ஃப்ளஃபியாக குக் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு சோளத்தை எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா குக் ஆகிருக்கா இல்லையான்னு. அப்படி குக் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 1-2 விசில் விட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உப்புமா ரெடி பண்ணிடலாம். இங்கே நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரியும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா கடலை பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சோளத்தை அவங்க டயட்டில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட ஒரு 1/2 கப்பு நறுக்கி வச்ச வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு தக்காளி பிடிக்கும்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே தக்காளி ஆட் பண்ணல. இது கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட நான் ஒரு 1/4 கப் ஃப்ரோசன் பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாயில்ட் பீஸாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரோசன் பீஸாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் மற்ற வெஜிடபிள்ஸ், பீன்ஸ், கேரட்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த சோளத்தை நான் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். கடைசியாக சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லியை தூவிட்டா நம்ம சோள உப்புமா ரெடி. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணலாம். Until then, take care. Bye.